கணக்கில் வேணா நீங்கள் புள்ளியாக இருக்கலாம். நான் என் தொழில் நான் தான் கில்லி. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் வேலையை தான் பார்க்கணும். நான் என் தொழில் பிடிச்சி தான் வந்தேன். ஆனால் இப்போ தொழில் ரொம்ப பிடிச்சி போச்சு. என்ன பண்ண சொல்லு. இயலதமா ஹாய். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பார்த்துருப்பீங்க ஒரு பிக் அன்பாக்சிங் பண்ணலாம். பிக் அன்பாக்சிங்னா எனக்கு இது பிக் அன்பாக்சிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்மளுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தான் வந்துருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேகமாக அன்பாக்சிங் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கிறனால இதை வந்து அன்பாக்சிங் பண்ணி இதை நான் தனியாக பிசஸ் வேறு தனியாக போட்டாகணும். ஸோ அதனால தான் சொல்ல வரேன். ஸோ நம்ம ஷாப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குளித்தலையில் இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே டெலிவரி பண்ணுறோம். ஸோ மீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது கொரியர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொரியரும் பண்ணி விட்டுறோம். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள நீ எங்கே இருந்தாலும் ஓகே தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது 2 பாக்ஸ் வந்துருக்குது. ஸோ ஒரு பாக்ஸ் மட்டும் தான் நான் இங்கே ஓப்பன் பண்ணுறேன். ஒரு பாக்ஸ் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துருக்குது. ஸோ நான் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாலிஸு. உங்களுக்கு நல்லா தெரியும் மாலி. நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்கலான்னு ஒரு இதில் இருக்கேன். ஸோ எல்லாமே மாலி தான். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் பெரிய பாக்ஸ் இருக்குது. ஸோ கொய் கார்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாமே கொய் கார்ப்பு. இது கொய் கார்ப்பு வந்துருக்கு. ஸோ இங்கே இது ஏஞ்சல். ஸோ ஏஞ்சல்லாம் பாருங்கள் எந்த குவாலிட்டி நல்ல குவாலிட்டியிலே வந்திருக்கு. அதே போல் ஷார்க்கு கௌராமி அதே போல் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கப்பீஸு. ஸோ கம்மியாக தான் வந்திருக்கு கப்பீஸ்லாம். அதே போல் ஃபைட்ரு ஃபீமேல் ஃபைட்டர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால் ஃபீமேல் ஃபைட்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே குவாலிட்டியே வந்துருக்குது. இம்போர்ட் குவாலிட்டிஸ் தான் எல்லாமே. இது ஷார்க்கு நிறைய பேர் கேட்டீங்க. ஷார்க்கும் கௌராவும் சேர்ந்து இதில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு தான். நம்ம எப்போதுமே கோல்டு தான். இதே மாதிரி இன்னொரு பாக் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இது மீடியம் கோல்டு இருக்குது. வேறு சின்ன கோல்டு, ரொம்ப சின்ன கோல்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான். இருங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ விட்டு போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்களா? இன்னும் 2 நிமிஷம் கூட அவ்வளோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த பாக்ஸ் என்ன தான் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. இதில் பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே பீட்டாஸ் தான். ஸோ இந்த பீட்டாஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பீட்டாஸ் ப்ரோ நம்மள்ட்ட வந்துச்சு அப்படின்னா ஓஹெச்எம் பீட்டாஸு, குரோன்டைல் பீட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ ரொம்பவே நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ குரோன்டைல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நானே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீஸ் நல்லா இருந்துச்சுன்னு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ கஸ்டமர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆஃபர் ப்ரைஸ்னால வெறுமே 80 ரூபாய்க்கு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ 130 ருபீஸ்க்கு விற்கிற ஒரு ஃபைட்ரு. ஸோ 180 ரூபாய்க்கு வெறும் 80 ரூபாய்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துருந்தேன். சரிங்க, நீங்கள் கோவப்படுறது எனக்கு தெரியுது. ஸோ ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாகவே அன்பாக்சிங் பண்ணிடலாம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஸ்பீடாக தான் வச்சுருக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்பவே கோவம் ஆயிடுச்சு. இது என்னடா இது பிரிக்க முடியல அப்படின்ட்டு நான் அட்டையவே பார்த்தீங்க அப்படின்னா கிழிச்சிட்டேன். கிழிச்சது பார்த்தீங்களா இல்லை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிருக்குன்னு அப்படின்ட்டு. ஸோ கிழிச்சதுக்கப்புறம் தான் இது எடுத்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 வீக் மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா வேண்டிட் டேஸ் அந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வந்துடுறனால ஸோ எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வீக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரிசீவ் பண்ணேன். ஸோ பீட்டாஸ்னால பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பீட்டாஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தி கண்டிஷனில் தான் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சதுக்கப்புறம் தான் நான் சேல்ஸுக்கே போட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா வந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் வந்து கண்டிஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குரோன்டைலு, ஓஹெச்எம் அதே போல் ஆஃப் மோனு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துருந்துச்சு. ஸோ ஓஹெச்எம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டிங்க. ஸோ டைல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய சைஸு. அதே போல் பார்த்திங்கன்னா ஃபைட்டர் ரொம்ப பெரிய சைஸ்னு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ க்ரௌன்டைல்லாம் என்ன ப்ரைஸ் ப்ரோ கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ்னால வெறும் 80 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன். ரொம்பலாம் கொடுக்கல. வெறும் 80 ரூபாய்க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபைட்டரே கொடுத்துருந்தேன். ஸோ 130 ருபீஸ்க்கு விற்கிற ஃபைட்டர் நான் வெறும் 80 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன். ஸோ ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு ஃபைட்டர்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரி என்ன ப்ரோ இந்த ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்ட்டு அதை கேட்டிருப்பீங்க. இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. மீன் வந்து ரொம்ப வந்து 1 வீக் இந்த மாதிரி மேலே வருது இல்லை. ஸோ அதனால் வந்து மீன் பயந்துடக்கூடாது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆகிடக்கூடாது அப்படின்றக்காக இந்த மாதிரி லிக்விட்ஸ் அது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் தனியாக பேசியிருக்கோம். இதை பற்றி வீடியோ வேணால் பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணுறேன், கொடுக்க பார்க்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை வீடியோ லிங்க் இருக்கும். ஸோ இது வந்து மிஸ்டர் ப்ளூ இந்த மாதிரி மெடிசன் போட்டு அமுச்சு விட்றது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தாய்லாந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இம்போர்ட் பண்ணல. ஸோ நம்மளோட தெரிஞ்சவர் பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணி நமக்கு வந்து சேல்ஸ் பண்ணது தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருந்ததுனால நம்ம வந்து ரொம்ப சீப் அண்ட் ப்ரைஸ்லேயே கொடுத்தாச்சு. சரி, நமக்கு ஆன்லைன் கஸ்டமர் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ இது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த அன்பாக்சிங் வரதுக்கு முன்னாடியே ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நம்ம புக் பண்ணி பார்த்திங்கன்னா அடுத்த நாளே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் கஸ்டமரே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ புக் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த வீடியோலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கப்புறம் தான் நான் போட ஆரம்பிப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.
மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய் கொஞ்சம் உளறிடுவேன். அதனால் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நிறைய வாட்டி எப்படி இருந்தாலும் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க. சரி இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்களா? இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. டயோ பிராண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காலாண்டர் அனுப்பியிருக்காங்க. 2023 மங்களகரமான நாளாக நமக்கு அனுப்பியிருக்காங்க. சாரி, நமக்கு எல்லா வருஷமும் நல்ல நாள் தாங்க. அது சும்மா சொல்ல வந்தேன். 2023க்கான அந்த காலண்டரு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டயோ இதுங்க. இது வந்து ஆப்டிமம் ஃபுட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட இதனால ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காலாண்டர் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹீட்ரு இதெல்லாம் அக்சசரிஸுங்க. பார்த்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைட்ரு இதை தான் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பவுல் இதெல்லாம் வந்து சும்மா நார்மலாக இடம் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து பவுல் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அப்புறம் நெட்டு இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் தேவைப்படுறது ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுறதுனால இதை எடுத்தேன். ஸோ டயோ ஃபுட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ மினி அக்வாரியம் பார்த்திங்க அப்படின்னா நான் நிறைய ஸ்டாகே கிடையாது. இது வந்து டபுள் பீட்டா டேங்கு. அதே போல் மினி அக்வாரியம் டேங்கு நம்மள்ட்ட அவைலபிள் தான். ஸோ ரொம்ப வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இம்போர்ட்டட் டேங்கும் நம்ம பார்த்திங்கன்னா நான் வச்சிருக்கிறேன். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அட்டாச் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படிங்கிறத நான் அட்டாச் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பேசவே முடியாது போல். ஏன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கே இதாகிடுச்சு, டயர்டாகிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்பருமே லிங்க்கும் கீழே இருக்குது. அதே போல் நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் 7094452703. இதே போல் இந்த நம்பருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா எல்லா கஸ்டமருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஹாய் பண்ணுங்கள், இல்லை நான் கால் பண்ணாதீங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் ஹாய் போட்டாலே அடுத்த நிமிஷம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே அக்சசரிஸ் தான். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் பீட்டாஸ் இதெல்லாமே காட்டிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் இதெல்லாம் அன்பாக்சிங் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் பீட்டாஸ் வந்ததுனால நான் பீட்டாஸ் வீடியோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலுமே நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து வாங்குறீங்க. ஸோ திருச்சி இந்த மாதிரி கரூர் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட ஷாப்பை வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை லிங்க்னு கூட நம்ம கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்துக்கலாம். ஸோ கிளாசிக் ஓரம் ஜெயிலானி அப்படின்னு தான் கூகுள் மேப்லேயே இருக்கும். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம டெய்லியுமே அப்டேட்டான வீடியோஸ்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையும் பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ நிறைய ஏதாவது தேவைப்பட்டாலுமே ஸோ உங்களுக்கு ஏதாவது அக்சசரிஸாக இருக்கட்டும், ஸோ ஃபிஷஸ் எதாக இருந்தாலுமே சரி. ஸோ பீட்டாஸில் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது. ஸோ தம்பவேரி பீட்டா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மள்ட்ட அவைலபிள் தான். ஸோ அதே போல் நீமோ கேண்டி இதெல்லாம் அவைலபிள் தான். அதே போல் பார்த்திங்கன்னா பவுலில் ஒரு லைட் வரும். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நானும் பார்த்திங்கன்னா செட் பண்ணேன். ஸோ இதுதான் இந்த லைட்டு. இந்த லைட்டுமே நம்மள்ட்ட அவைலபிள் தான். ஸோ ஆன்லைனில் அது அவ்வளோக்கும் அவைலபிள் இல்லை, நம்மள்ட்ட அவைலபிளாக தான் இருக்குது. தேவைப்படுறவங்க நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நண்பா, நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா பை பாய், see you.